எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஸ்வீட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீக்கிரமாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஸ்வீட்ஸ்னாலே நம்ம ஹோம் மேக்கர்ஸ் சாய்ஸாகவும் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் நல்ல டீட்டெயில் ப்ராசஸில் இருக்கிற இந்த ஈஸியான பெங்காலி ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரோஷ் போரா. இது நம்ம ரவை, சுகர் சிரப் எல்லாம் வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சர்க்கரை பாக வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்து 1.5 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஸ்டோவை சிம்லியே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்காகட்டும். 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1/2 கப் ரவை சேர்த்து நல்ல கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுப்பட்டா போதும். அடுத்து 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்துறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு பால் நல்லா ரவை கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்க, பால் எல்லாம் ரவை நல்லா அப்சார்ப் பண்ணி க்ரீமியாக வந்திருக்கு. பேனில் ஒட்டாமல் திறந்து வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாற்றி ஆற விடுங்க. ரவை கலவை ஆறிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், சிட்டிகை பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லேசாக கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே இதை செய்யணும். நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த கலவையில இருந்து கொஞ்சமா எடுத்து கையில வச்சு ஈவனா உருட்டி லேசா மேல பிரஸ் பண்ணீங்கன்னா நல்ல பேடாஸ் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பவுல்ல சுகர் சிரப்பை ஊத்தி வைக்கிறேன். இப்போ ஒரு கடாயில பொரிக்க தேவையான எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேடாவை மெதுவா ஒண்ணா சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சிடுங்க. ரொம்பவும் சீக்கிரமா எடுத்துடாம, ரொம்பவும் பொரிச்சு கலர் மாறிடாம கரெக்டான கலர்ல பொரிச்சு எடுங்க. பொரிச்சி எடுத்த பேடாவை பவுல்ல வச்சிருக்கிற சர்க்கரை பாகுல சேருங்க. பேடாஸ் நல்ல சர்க்கரை பாகுல ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்பதான் பேடா சர்க்கரை பாகை அப்சார்ப் பண்ணி நல்லா சாஃப்டா ஸ்வீட்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஜூஸியா வந்திருக்குன்னு. நான் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மேலே கொஞ்சம் நறுக்கின பிஸ்தா குங்குமப்பூ தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இந்த ஸ்வீட்ஸை நீங்கள் செய்யலாம். சும்மாவே பசங்க ஏதாவது ஸ்வீட்ஸ் கேட்கும்போது ஈஸியாக இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், உள்ளேயும் நல்ல சாஃப்டாக குக் ஆகி சர்க்கரை பாகு அப்சார்ப் பண்ணி ஜூஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.